நம்ம பக்கத்து ஸ்டேட் படம் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, கொடைக்கானல் வந்து குகைக்குள்ள விழுகுறது, செம்மரத்தை கடத்துறது, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டாக வந்து 600 கோடிக்கு ஜெயிக்கிறது. 2வது பார்ட் வந்து அந்த படத்தை 1000 கோடிக்கு, அதில் என்ன கதைக்குள்ள இருக்குன்னு தெரியும், அதை ஒரு 1000 கோடிக்கு எடுக்கிறது. இதெல்லாம் எதுக்குடா சொல்கிறான்னு பார்க்குங்களா? தமிழ் சினிமாவில் நீங்கள் உண்மையிலே நான் சொல்கிறேங்க, 3 மாதம் தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்த படம் தீபாவளி போனஸ். யதார்த்தமாக நடிப்புங்க, விக்ராந்தோட யதார்த்தமாக. ஏன்டா இந்த படத்தெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது? அந்த படமே வெறும் 1.25 மணி நேரம் கூட இருக்காதுங்க. அவ்வளோ சூப்பர் படம். போய் அந்த படத்தை எல்லாரும் பாருங்கள். தமிழ் சினிமாவை நம்ம தான் தவற விட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர்த்து, தமிழ் சினிமா எப்பயுமே சூப்பர் தான். அவங்களோட கிரேட்டஸ்ட் எப்பயுமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி அடித்தா 20 பேர் பறப்பாங்க, 30 பேர் பறப்பாங்க, அந்த எய்ம்லேயே போய் படம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். உண்மையிலேயேங்க ஒரு ஏழை வாழ்க்கையில் நடக்கிற ஒரு தீபாவளி அந்த மாதிரி சம்பவம் தான். கதை சொல்ல வரும்ல, எல்லாரும் போய் படத்தை பாருங்கள். நானும் சொல்கிறேன், இனிமேல் முதல்ல எல்லா படமும் வந்தால் ரிவ்யூலாம் கேட்கக்கூடாது, நேரடியாக தேட்டருக்கு போய் உட்காந்து படம் பார்க்கணும். அப்படிப்பட்ட படம் தான் தீபாவளி போனஸ்.